அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேத்து வந்து நம்ம ஆடி 1 கலச வழிபாடு செஞ்சோம். குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குலதெய்வம் அருள் இல்லாம எந்த ஒரு காரியமும் நமக்கு வந்து வெற்றி அடையாது. இது வந்து அனுபவபூர்வமா நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அது வந்து தாமதப்படுத்தாம குலதெய்வ வழிபாடு வந்து எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போறது வருஷத்துக்கு ஒரு தடையாவது போவது ரொம்ப ரொம்ப அவசியம். நேத்து வந்து நான் வந்து இந்த பூஜை வந்து செஞ்சிருந்தேன். குலதெய்வ கலச வழிபாடு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பா ஆடி மாசம் 1ஆம் தேதி செஞ்சிருவேன். அப்படி ஆடி மாசம் 1ஆம் தேதி செய்ய முடியாதவங்க ஆடி பௌர்ணமி இல்லைன்னா ஆடி 28 ஆடி பெருக்கு அன்னன்னைக்கு கூட நம்ம செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லதுதான். ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் நீங்க நல்ல நாளா தேர்ந்தெடுத்து வளர்பிறையில நீங்க வந்து குலதெய்வத்தை வணங்கி கலச வழிபாடு செஞ்சு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைங்க. அதுதான் வந்து நல்லது. இப்ப நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து அழைச்சிட்டோம். இப்ப வந்து எப்படியே நம்ம கலசத்தை வச்சிருக்க முடியாது இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பரா எடுக்கணும், அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம எப்படி வந்து பிரயோஜனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். சாமிக்கு வைக்கிற பூவுல இருந்து நம்ம திரியில இருந்து நம்ம எலுமிச்சங்கனியில இருந்து எந்த ஒரு பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அதுக்கு வந்து விலையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற பொருளை வந்து நம்ம வந்து முறையா வந்து அகற்றணும். முறையா வந்து அதை ப்ராப்பரா எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கணும். ஏன்னா நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சாப்பாடு அன்னம் வந்து பாத்தீங்கன்னா அது பாத்திரத்துல இருக்கிற வரைக்கும் அது வந்து சாப்பாடு உணவுன்னு தான் சொல்லுவோம். அதே வந்து சாமிக்கு நம்ம நெய்வேத்தியமா படைக்கும் போது அது வந்து பிரசாதமா மாறும். அதே மாதிரிதான் சாமி கிட்ட வைக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அது வந்து பிரசாதமா நமக்கு வரும்போது அதுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதனால நான் தாம்பூலத்துல எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு காஞ்ச பூவு எல்லாமே இந்த திரி எல்லாமே வந்து அகற்றிட்டு நான் வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்றேன். நம்ம வந்து அந்த காஞ்ச பூவையும் ஓடுற தண்ணியில வந்து விடணும். அது மட்டும் இல்லாம தண்ணி வந்து பக்கத்துல இல்ல, ஆறு இல்ல அப்படின்னா ஏதாவது கிணறு இருந்துச்சு யூஸ் பண்ணாம இருக்கு, யாரும் அங்க போக மாட்டாங்கன்னா அங்க போடலாம். அப்படி இல்லைன்னா வேப்ப மரம் இருக்கு, அதுக்கு அடியில வந்து யாரும் வந்து எதுவும் அசுத்தம் பண்ண மாட்டாங்கன்னா அங்க போடுங்க. அந்த மாதிரி கால் படாத இடம் சுத்தமான இடத்துலதான் இதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை வந்து குப்பைன்னு நினைச்சு குப்பையில வந்து போடக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட குலதெய்வ உண்டியல் வந்து இருந்துச்சு. அதுல வந்து வெத்தலை பாக்குல நான் வச்ச 1 ரூபாய் காயின் இருக்கும். அதை வந்து நான் குலதெய்வத்துக்கே சேர்த்துட்டேன். இந்த திரியெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வேஸ்ட் ஆக்காம கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். வாரம் ஒரு முறை நம்ம சுத்தி போடுவோம். குடும்பத்துல இருக்க நபர்களுக்கு வந்து திருஷ்டி அண்டாம இருக்கிறதுக்கு சுத்தி போடுவோம். அப்படி நம்ம நெருப்புல காட்டும் போது இந்த திரியையும் நம்ம சேர்த்து வந்து அந்த திருஷ்டியோட சேர்த்து நம்ம போட்டுடலாம். அதனால வந்து இன்னும் நமக்கு திருஷ்டி வந்து அகலும். அதனால திரியையும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வத்துல இருந்த மூடியில இருந்த அந்த பூ அலங்காரம் எல்லாமே வந்து எடுத்துட்டேன். குலதெய்வத்துக்கு சாத்தி இருந்த அந்த உடை, அந்த வளையல், அந்த பூவு எல்லாத்தையும் வந்து எடுத்து ப்ராப்பரா ஒரு தட்டுல கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப அததான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப அந்த கலசத்தை வந்து எடுத்த உடனே அந்த தண்ணியில இருந்து அவ்வளோ ஒரு ஒரு நறுமணம். அந்த என்ன சொல்றதுன்னா, நம்ம கும்பாபிஷேகம் போவோம் இல்ல வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? அதாவது கும்பாபிஷேகத்துல வர்றதா அந்த தீர்த்தம் தான் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஒரு நறுமணம் வந்து இருந்துச்சு. பாசிட்டிவான வைப்ரேஷனா இருந்துச்சு. வீடு முழுக்க மனம் இருந்துச்சு. ஏன்னா அதுல நம்ம சேர்த்திருக்க விஷயங்கள் அந்த மாதிரி பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் அந்த மாதிரி நம்ம நிறைய சேர்த்திருக்கோம். சில பேர் வந்து ஏலக்காய் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பன்னீரோட சேர்த்து நம்ம சந்தனம் சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சாமிக்கு பிடிச்சமான விஷயங்கள் நம்ம சேர்க்கும் போது அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கோவில் மாதிரி தான் ஆகுது. அது வந்து உணர முடிஞ்சுது. எப்பவுமே வந்து நல்ல வாசமா இருக்கும். அதே மாதிரி இந்த தடவையும் எனக்கு நல்ல நறுமணமா இருந்துச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு எனக்கு. பூக்கள் வந்து போட்டனால சில சமயம் அழுகிய வாடை கூட வரலாம். ஆனா அந்த மாதிரி வரல. நல்ல நறுமணமா இருந்தது. பச்சை கற்பூரம் வந்து நல்லா கெட்டியாவே இருந்துச்சு. அதனால வந்து நான் நுணுக்கி நல்லா திரும்ப கரைச்சி விட்டுட்டேன். இப்போ வந்து சாமியை வந்து வணங்கிட்டு அவங்கள வந்து அந்த தண்ணியை வந்து நான் ஆவாகனம் பண்ணியிருக்கோம். இப்போ அது குலதெய்வம். அவங்க குலதெய்வம் அந்த அருள் வந்து நம்ம வீடு முழுக்க நமக்கு வேணுங்கிறனால நம்ம வந்து அந்த கலச தண்ணியை எடுத்திருக்கோம். அதுல போட்டிருக்கிற எலுமிச்சம்பழம், அந்த ஜாதிக்காய் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் எடுத்து ஜாதிக்காய் வந்து நம்ம வைக்க வேண்டிய பணப்பெட்டியில வைக்கலாம். அது வந்து பணத்தை இருக்கும். அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை நான் சாமி ரூம்ல வைக்கலாம். இல்லை நம்ம தொழில் பண்ற இடத்துலையும் வைக்கலாம். குலதெய்வ ஆசையோட நமக்கு வந்து தொழில் வந்து வளர்ச்சி அடையும். இப்போ வந்து கலச தண்ணியை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வீடு முழுக்க தெளிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் வந்து வேப்பலை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மாவளை வந்து எனக்கு கிடைக்கல. அதனால நம்ம ஆடி மாசங்கள்ல வேப்பலை வந்து நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். உங்க வீட்லயும் வேப்பலை இருந்தா கையில வந்து வெறும் கையால தெளிக்காதீங்க. ஒரு மாவில இல்லைன்னா வந்து வேப்பலை இதை எடுத்துக்கிட்டு அதுல வச்சு தெளிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ஏத்துன திரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். நம்ம திருஷ்டி சுத்தம் போது அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன்.
அந்த எண்ணெய் வந்து குலதெய்வ வந்து விளக்கு வந்து இது வந்து நான் டெய்லியும் ஏத்துற குலதெய்வ விளக்கு. இதை வந்து நான் அப்புறமா சொல்றேன், வீடியோல சொல்றேன் கண்டிப்பா. அந்த எண்ணெய் வந்து அந்த குலதெய்வத்து விளக்குலயே சேர்த்துட்டேன். வெத்தலை, இந்த காஞ்ச எலுமிச்சம்பழம், முன்னாடி கொடுத்த கோயில கொடுத்த எலுமிச்சம்பழம் நல்லா காஞ்சிருக்கு. அப்ப என்னோட வீட்டுல இருந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் திருஷ்டி எல்லாம் வந்து இதை வந்து எடுத்துக்கிச்சு. அழுகி போகக்கூடாது எலுமிச்சம்பழம். அப்படி அழுகி போயிருந்தா நம்ம வந்து உடனடியா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணும், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம கலசம் வைக்கும் போது வெறும் தரையில வைக்கக்கூடாது, மனையில தான் வைக்கணும். இப்ப நம்ம வந்து வீடு வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு, காலையிலேயே கூட்டி பெருக்கி எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம கலசம் தெளிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சிடணும். கலசத்தை வந்து எடுத்துட்டு வாசல்ல இருந்து தெளிக்கணும். இப்ப எப்படி நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும் போது மாடியில போயிட்டு எல்லாம் நம்ம இது பண்ணுவாங்க, பூஜை பண்ணிட்டு கலசம்லாம் தெளிப்பாங்க. அதே மாதிரி தெளிச்சுட்டு வாசல்ல இருந்து நம்ம கொண்டு வந்து வீட்டுல வந்து உள்ள வந்து முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா வந்து நைட்டு வந்து தூரல் போட்டுக்கிட்டே இருந்தனால ஏற்கனவே ஈரமா தான் இருந்துச்சு தர. நல்லா வந்து நறுமணமா இருந்துச்சு. காம்பவுண்ட் ஃபுல்லா அந்த சுத்தி இருக்கிற ஃபுல்லாவே நம்ம வந்து தெளிக்கணும். நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா நிலவாசல்ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு உங்க வீடு வந்து ஃபுல்லா ரூம் ஃபுல்லா மூளை முடுக்க எல்லாமே தெளிங்க. நம்ம திருஷ்டிகள் அகலறதுக்காகவும் நம்ம வீட்டுல இருக்க கெட்ட சக்திகள்லாம் போயிட்டு நல்ல சக்திகள் உள்ள வர்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கலச வழிபாடு, இந்த மாதிரி தீர்த்தம் தெளிக்கிறது அதெல்லாம் பண்றது. நம்ம வீடுக்கு வந்து ஒரு தடவை தான் கிரகப்பிரவேசம் பண்ணி நம்ம வீடு வந்து பூஜை பண்ணுவோம், ஹோமம் பண்ணுவோம். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்றதுங்கிறதும் நல்லதுதான். அதே மாதிரி இந்த மாதிரி கலச வழிபாடு செய்யும் போது அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனா இது வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து இது மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம அடிக்கடி வந்து ஐயரை கூப்பிட்டு நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ண முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி கலச வழிபாடு செய்யும் போது இந்த கலச தீர்த்தத்தை இப்படிதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து காலில் மிதிப்படுறது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லைன்னா வீட்டுக்கு ஃபுல்லா நம்ம தெளிச்சுதான் ஆகணும். மூளை முடுக்கு எல்லா இடத்துலயும் தெளிக்கணும். நல்லா வந்து வீடு வந்து நறுமணமா இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பள்ளி வேற சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து எனக்கு கேள்வி சவுண்டு கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லது நம்ம பேசும்போது பண்ணுச்சா அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை. அதனால நான் பாத்ரூம் கொண்டு நான் தெளிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வீடு மட்டும் சுத்தமா இருந்தா பார்த்தாது, பாத்ரூமும் சுத்தமா வச்சுக்கணும். பாத்ரூம்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டுல வந்து சில பிரச்சனைகளும் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம நோய்வாய்ப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால வந்து பாத்ரூம், மூளை முடுக்கு எல்லா இடத்துலயுமே நான் வந்து தெளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பூஜை ரூம்ல வந்து நல்லா வந்து தெளிச்சாச்சு. சில பேர் கேட்பாங்க, பூஜை ரூம் வந்து பெருசா கட்டியிருக்கீங்களே, அப்ப வந்து உங்களுக்கு வேலை வந்து அதிகமா இருக்குமே அப்படின்னு. இது வந்து நான் வேலையா பார்க்கல. எனக்கு வந்து மனசு ஆத்மார்த்தமா மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் இங்கதான் வந்து உட்காருவேன். அதனால வந்து எனக்கு வந்து இது வந்து கஷ்டமா தெரியல. அதே மாதிரி எனக்கு வீடு கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்த கொடுக்கணுங்கிறதுக்காக பூஜை ரூம் வந்து தனியா இந்த மாதிரி பெருசா கட்டணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது ஹால் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பூஜை ரூம் வந்து கரெக்டா இருக்கணும், இவ்வளவு பெருசு இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தூண்லாம் வச்சு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்காரரும் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால வந்து பூஜை ரூம்ல வந்து மெயின்டைன் பண்றதுலாம் இப்ப இது கிடையாது. நம்ம வீட்டுல அம்மா அப்பா எப்படி இருந்தா பாத்துக்குவோமோ, பெரியவங்க வந்து எப்படி பாத்துக்குவோமோ அதே மாதிரிதான் நான் வந்து பூஜை ரூமையும் அப்ப அந்த சாமிகளையும் நான் பாக்குறேன். வெறும் போட்டோவோ சிலையாவோ நான் பார்க்கல. கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காருங்கும் போது நமக்கு திரும்ப பதிலுக்கு அவருக்கு நன்றி கடனாதான் இதை நான் செஞ்சேன். மற்றபடி வந்து கடவுள் வந்து இதை வந்து எனக்கு பண்ணு செய்யலாம் என்கிட்ட கேட்கல. திரும்பவும் சொல்றேன், கடவுள் நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல. உண்மையான அன்பு தான். என்னோட அன்பை வந்து நான் இப்படி வெளிப்படுத்தியிருக்கேன். அவங்களுக்கு தனியா டிஸ்டர்ப் பண்ணாம, தொல்லை இல்லாம தனியா ரூம் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட்டினது. மற்றபடி ஆடம்பரத்துக்காக இல்லை. அதனால வந்து என்னோட பூஜை ரூமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க, லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.